அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன ஆர்டிக்கல் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்தீங்கன்னா, வத்வான் பகுதியில் இந்தியாவின் முதல் கடல்சார் விமான நிலையம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கடல்சார் விமான நிலையம் அப்படின்னா இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஆஃப் ஷோர் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆஃப் ஷோர் ஏர்போர்ட் அப்படிங்கிறது தான் கடல்சார் விமான நிலையம் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி நம்ம ஆஃப் ஷோர் விண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி கடலுக்கு நடுவில் அந்த விண்ட் ஃபார்ம்ஸ் விண்மில்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் ஆஃப் ஷோர் ஏர்போர்ட் அப்படின்னா கடலுக்கு நடுவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையமாக இருக்க போகுது. ஓகேங்களா? அதாவது வட்வான் அப்படிங்கிற அந்த படத்தில் அந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு துறைமுகம் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் திட்டமிட்டு அதை கட்டிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அந்த இடத்துல இப்போ ஒரு விமான நிலையம் அப்படிங்கிறது வரப்போகுது. இந்த வத்வான் அப்படிங்கிற பகுதியை பார்த்தோம்னா மனிதனால் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? மேன்மேடு ஒரு ஐலாண்ட் மாதிரி. சரிங்களா? ஸோ அந்த இடத்துல இந்த ஒரு ஏர்போர்ட் அப்படிங்கிறது வரப்போகுது. அதனால தான் இதை கடல்சார் விமான நிலையம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதற்கான ஒப்புதல் அப்படிங்கிறது மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கிட்ட இருந்து வந்திருக்கு. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்த விமான நிலையம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளையும் ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துறைமுக பங்கு. இந்த வத்வான் அப்படிங்கிற பகுதியில் வந்து துறைமுகங்கள் இருக்கிறத நம்ம சொல்லி இந்த வத்வான் போர்ட் அப்படிங்கிறது வரப்போகுது அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு விஷயம் அதற்கான நிலம் கையகப்படுத்துதல் இந்த மாதிரியான சவால்களை வந்து இப்போ எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த விமான நிலைய தூரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா மும்பையின் தற்போதைய விமான நிலையத்திலிருந்து விமான நிலையத்தின் தூரம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மும்பையில் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறத இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் இந்த ஒரு விஷயம் இருக்க போகுது. சரிங்களா? ஏன்னா மும்பை ஏர்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஸோ அது இல்லாமல் இன்னொரு விமான நிலையம் அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் கூட அதுதான் ஒரு காரணமாக இருக்குது. ஓகேங்களா? எல்லா மெட்ரோ சிட்டிஸ்லையுமே வந்து 2 விமான நிலையங்கள் அப்படிங்கிறது கட்டாயம் தேவைப்படுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம சென்னையில் மட்டும் இல்லாமல் இப்போ பரந்தூரில் விமான நிலையம் கட்டுறதுக்கான காரணம் அதுதான். அர்பனைசேஷன் அப்படிங்கிறது அதிகமாகிருச்சு. முதலீடுகள் அப்படிங்கிறது விமான நிலையங்கள் எத்தனை இருக்குது, துறைமுகங்கள் எத்தனை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் நமக்கு முதலீடுகள் அப்படிங்கிறது குறிப்பாக மேனுஃபேக்சரிங் செக்டாரோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால தான் எல்லா மெட்ரோ சிட்டிஸ்லையுமே அதுவும் இண்டஸ்ட்ரியல் சென்டராகவும் இருக்குது மும்பை அப்படிங்கிறது சென்னை மாதிரியே. ஸோ அதனால தான் இன்னொரு விமான நிலையம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. சரிங்களா? உலக அளவில் பார்த்தோம்னா ஹாங்காங், ஒசாகா போன்ற இடத்துலையுமே இந்த மாதிரியான விமான நிலையங்கள் இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் எதெல்லாம் இந்த ஒரு விஷயம் இணைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நவி மும்பையோட விமான நிலையம் அப்படிங்கிறது அருகாமையில் தான் இருக்க போகுது. அடுத்ததாக பார்த்தோம்னா மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் அப்படிங்கிறதும் இதன் வழியாக செல்லும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா டெல்லி டு மும்பை, மும்பை டு வதோரா அதிவேக நெடுஞ்சாலைகளும் இதோட இந்த வழியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பூர்த்தி ஆகி முடிஞ்சிருச்சு, செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னா மும்பை வந்து மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து மையமாகவும் உருவாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த தலைப்பு தான் நமக்கு கேள்வியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் வத்வான் பகுதியில் தான் இந்தியாவுடைய முதல் கடல்சார் விமான நிலையம் வரப்போகுது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.